நம்ம காலத்துலலாம் மில்லேனியம் இல்லையா? 90s கிட்ஸ் காலத்துலலாம் வந்து மின்னலை பிடித்து ஏன்னா மேகத்தை தொடுத்து பெண் என்று வீதியில் விட்டு விட்டாருங்கிற மாதிரி அப்படியே பெண்மையை வந்து அப்படியே பலவிதமான விஷயங்களில் போற்றி என்ன அப்படியே வந்து பயங்கரமாக வந்து இது பண்ணி அப்படி இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தா ரிலேஷன்ஷிப்பில். இவனுங்க என்னன்னா மஞ்ச பலூனு, என்ன வாட்டர் மில்லனு, சூப்பர் சலூனு அப்படிலாம் வந்து இந்த ஜென்சி அவங்க போய்கிட்டு இருக்கிற இந்த காலத்தில் இன்னைக்கு இந்த ஜென்சி அப்படிங்கிற இந்த கிட்ஸ் இவங்க இருக்காங்க இல்லையா, இந்த 2000க்கு மேலே பிறந்த ஆட்களுடைய விஷயங்கள் அப்படிங்கிறதுனுடைய அழிச்சாட்டியும் ஒரு பக்கம் ஓரமாக இருந்தாலும் கூட ஓவராக இருந்தாலும் கூட அவங்ககிட்ட வந்து நம்ம லைஃப் லெசன் கற்றுக்க வேண்டிய பலவிதமான விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ரொம்ப பார்க்க போகிறோம். இது உண்மையிலேயே நம்மளோட லைஃபுக்கு ரொம்ப ஆப்டாக வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். அதை பார்த்துருமா இன்னைக்கு? அஜின்ராஜ் ஓமா. What are all the life lessons we need to take from this generation? Yes, generation. ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப். எஸ், இந்த ரிலேஷன்ஷிப்புங்கிற ஒரு விஷயத்தில் இந்த ஜென்சி காட்டுற ஒரு விஷயங்கள் அந்த வெளியிலேருந்து பார்க்கும்போது வந்து ரொம்ப நெகட்டிவாக கூட தெரியலாம். இவங்க என்ன வந்து பெஞ்சிங்னு ஒன்று பண்ணுறாங்க, அதாவது வந்து உன்னை வந்து வச்சிருக்கிற ஒரு ஓரமாக தான் வச்சுருப்பேன், மற்றபடி வந்து உன்னை லவ் பண்ண மாட்டேன், நீ ஒரு ஆப்ஷனில் இருக்க ஒன் ஆஃப் த ஆப்ஷன் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. டேட்டிங் இன்றைக்கி ரொம்ப அதிகமாகிடுச்சு. டேட்டிங் சம்மந்தப்பட்ட ஆப்பில் ரொம்ப வந்து ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ரொம்ப ஈஸியாக வந்து அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் வந்து அவங்க சொல்லிக்கிறாங்க. ஒரு காலத்தில் நாங்கள்லாம் வந்து என்ன ஃபோட்டோ வைக்கிறதே வந்து பூ ஃபோட்டோ, ஏன்னா இந்த மாதிரி வந்து டெடி பியர் ஃபோட்டோ இதெல்லாம் வச்சா அது ஒரு பொண்ணுன்னு தெரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். ஆனால் இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கான விஷயங்கள் அப்படிங்கிறது எல்லாத்தையும் அவங்க செய்கிறாங்க. சிச்சுவேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்துருச்சு. இந்த மாதிரி பலவிதமான விஷயங்கள், ஓப்பன் ரிலேஷன்ஷிப்னு வந்துருச்சு, கேஷுவல் ரிலேஷன்ஷிப் இருக்குது. இந்த மாதிரி பலவிதமான பேர்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. இதுக்குள்ளேயே கோஸ்டிங் இருக்குது, இதுக்குள்ளேயே ஜாம்பீஸ் அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஏன்னா அதாவது கோஸ்டிங் பண்ணிட்டு, அதாவது திடீர்னு வந்து டிசப்பியர் ஆகிட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்து டிசப்பியர் ஆகிட்டு திருப்பி வந்து அவங்க வந்து சேர்ந்தாங்க அப்படின்னு சொன்னால் அதுதான் ஜாம்பி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கான விஷயங்கள்லாம் இருந்துகிட்டு இருந்தாலும் கூட இதில் எல்லாத்துலேயும் சைக்கலாஜிக்கலாக பார்க்கும்போது ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படிங்கிறது ஒன்று உள்ளே இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியும். விச் மீன்ஸ் தே ஆர் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக ரொம்ப ஃப்ரீயாக அவங்க வந்து தே ஆர் கிவிங் எ சான்சஸ் டு அதர் பீப்புள். தே ஆர் டேக்கிங் மோர் டைம்ஸ். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். தே ஆர் டேக்கிங் மோர் டைம் இல்லையா? நிறைய அவங்க டைம் எடுத்துக்கிட்டு ரொம்ப இது இவ்வளோதான் நீ டிசர்வ் அப்படின்னா நீ இவ்வளோதான் டிசர்வ். உன்னை ஒரு ஆப்ஷனாக தான் வச்சிருக்க முடியுமா? ஆப்ஷனாக தான் வச்சிருக்க முடியும், வெளியே இல்லை. உன்னை ஒரு கேஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் தான் வச்சிருக்க முடியும், அதில் வந்து உனக்கு கமிட்மெண்ட் ஓரியன்டாலாம் ரொம்ப தூரம் உனக்கு கொண்டு போக முடியாது அப்படின்னா நீ அவ்வளோதான். அதில் வந்து உன்னை வந்து உள்ளே கொண்டு வரவே முடியாது. கோர்ஸ் எஸ், இதுக்குள்ளே சீரியஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குது, கமிட்டட் ரிலேஷன்ஷிப் இருக்குது, எல்லா விதமான விஷயங்கள் இருக்குது. அதுக்கு நீ டிசர்வாக இருக்கிறேன்னு சொன்னால் அந்த இடத்துக்கு நீ போவ, இல்லைன்னா இந்த இடத்துல நீ நிற்கணும். இதுக்கு மேலே இந்த ஒரு விஷயங்களை பொறுத்த வரைக்கும் வாட் எவர் இட் குட் பி, இட் வில் பி லைக் அந்த செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும், இன்டிமேசி இருந்தாலும், ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் நீ இங்கே வரக்கூடாது அப்படின்னா அவ்வளோதான் அது. ஓகே, நீ எந்த விதமான விஷயத்தை வச்சு கம்பல் பண்ணியும் நீ என்ன பண்ணிட முடியாது, என்னோட லைஃப்குள்ளே நுழைஞ்சிட முடியாது. ஓகே, அது ரொம்ப முக்கியமானதுங்கிறது உனக்கு ஃப்ரீ ஸ்பேஸ் கொடுக்குறேன். என் கூட நீ என்னை பழகிறதுக்கு, என் கூட நீ பழகிறதுக்கு உன்னை நான் வந்து அலோவ் பண்ணுறேன். அப்படி அலோவ் பண்ணுறது மூலமாக என்ன ஆகுது, என்னுடைய மொத்தமாக நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ரீடம் கொடுக்குறேன். நான் என்னோட ஹார்ட்டை வந்து ஓப்பனாக வச்சிருக்கிறேன். விச் மீன்ஸ் யூ ஜஸ்ட் லெட் மீ நீ வந்து என்னை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணு. உன்னுடைய தாக்கம், நீ என் மேலே ஒரு தாக்கத்தை ஏற்படுது, உன்னுடைய பிஹேவியர் எல்லாத்தையும் நான் பார்க்குறேன், அப்சர்வ் பண்ணுறேன், என் கூட இரு. என் கூட இருக்கும்போது இது எல்லாத்தையும் பார்க்கும்போது இதில் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எனக்குள்ள எந்த மாதிரியான இம்பேக்டை கிரியேட் பண்ணுதுங்கிறத என்னோட எமோஷன்ஸை வச்சு நான் செக் பண்ணுறேன். எமோஷன்ஸை அடிக்கடி வந்து அனலைஸ் பண்ணி நான் பார்க்குறேன். பார்த்து இதில் உண்மையிலேயே வந்து உன் கூட வாழ்கிற ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை எனக்குள்ளே கொடுக்குதா, ஒரு பாசிட்டிவாக என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறியா நீ. இங்கே வந்து ட்ராமாலாம் செல்லாது. எனக்கு எவ்வளோ ட்ராமா போட்டாலும் நான் என்னோட எமோஷன்ஸை வச்சு செக் பண்ணும்போது என்னை நீ ஏமாற்ற முடியாது ஈஸியாக. ஏன்னா என்னோட எமோஷன்ஸ் என்னைக்கு எனக்கு போய் சொல்லாது. சிம்பிள், ரைட்டா? அதோட அப்போ அந்த அளவுக்கு நீ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறியா, சூப்பர். அதுக்கப்புறம் ஒரு கமிட்டட் ரிலேஷன்ஷிப்பில் வர்ற அளவுக்கு அந்த கமிட்மெண்ட் சென்ஸ், அந்த லாங் டைமாக அவனால் அவங்க கூட வந்து ட்ராவல் பண்ணுற அளவுக்கான ஒரு வைபவம் அவங்ககிட்ட இருக்குதா, அப்படிங்கிற எல்லா விதமான விஷயத்தையும் பார்க்குற அளவுக்கு நிறைய விதமான ஸ்டெப்ஸை வந்து அவங்க வச்சிருக்கிறாங்க. நம்மளை மாதிரி வந்து பார்த்தாங்க, சிரிச்சாங்க, அவங்க சிரிச்சதுனால நானும் சிரித்தேன், இது பண்ணதுனால தானே உடனே வந்து லவ் பண்ணிட்டா கல்யாணம் பண்ணிட்டோம். கல்யாணம் பண்ணதுனா இது லவ் பண்ணதுனால வேறு வழி இல்லாமல் நான் கல்யாணம் பண்ணேன். எல்லா விதமான ரெட் ஃப்ளாக்ஸையும் நான் பார்த்ததுக்கு அப்புறமா அவங்ககிட்ட நான் லவ் பண்ணேங்கிறனால கல்யாணம் பண்ணேன். அவங்க ஃப்ரெண்ட்ஸு கேர்ள்ஸ் வந்து ஒரு 3 பேர் வந்திருந்தாங்க, பாய்ஸ் ஒரு 3 பேர் வந்திருந்தாங்க.
மொத்தமாக ஒரு 6 பேர் சேர்ந்து ஒரு ட்ரிப்பு மாதிரி நாங்கள் போனோம். அதில் வந்து ஆல்ரெடி வந்து அந்த 2 ஜோடிகள் வந்து 4 பேர் ஆயிட்டாங்க. இப்போ இவர் ஒருத்தர் தனியாக இருந்தார், நான் போய் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு நினச்சேன். இது ஒரு ரிலேஷன்ஷிப் ஆச்சு. இந்த மாதிரி இல்லை ஒரே இடத்துல வேலை பார்த்தோம். டீச்சர்னா டீச்சராகவே டீச்சர் 2 பேருமே டீச்சராக இருந்தோம், 2 பேருமே போலீஸில் இருந்தோம், 2 பேருமே இதாக இருந்தோம். இப்படி ஒரு சிச்சுவேஷன் ஓரியன்டாக எங்களை வந்து இந்த ஏஞ்சல் வந்து சேர்த்து வச்சிருச்சுன்னு நாங்கள் நினச்சோம். உடனே அப்படியே ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டோம். இப்படி சிச்சுவேஷன் ஏற்படுத்தக்கூடிய கம்பல்ஷன்னால இவர்கள் தேர்ந்தெடுப்பது கிடையாது அவங்களுடைய பார்ட்னர். முக்கியமாக அந்த ரிலேஷன்ஷிப்பில் அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்பான்டேனியஸாக ரொம்ப சரியாக அவங்க வந்து அதுக்கான ஒரு கிராஜுவல் டயத்தை கொடுக்குற அளவுக்கு ஜென்சி வந்து இந்த விஷயங்கள்ல அந்த அளவுக்கு அவங்க பொறுமையாக இருக்கிறாங்க. சுற்றி இருக்க எல்லாரும் அவங்கள முட்டாள் முட்டாள் ஏன்னா இவங்க வச்சிருக்க பிலாசபிக்கெலாம் அது செட் ஆக மாட்டேங்குது, இவங்க வச்சிருக்க பாலிசிகள் செட் ஆக மாட்டேங்குது. அது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒருத்தன் குடியாரனாவே இருந்தால் அழிஞ்சே போனாலும் அவன் வந்து உன்ட்ட ஒரு எல்லோ ரோப்பை கட்டிட்டான் இல்லை ஒரு ரிங்கை போட்டானா முடிஞ்சு உனக்கு சீன். நீ வந்து அவன் கூட இருந்தாகணும், கடைசி வரைக்கும் அவன் நீ பொறுத்து போய் தான் ஆகணும். அவன் கூட குழந்தை பெற்றுட்டா முடிஞ்சுது. அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான ஒரு பவுண்டரிஸும் இந்த மாதிரியான எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனை வச்சுக்காம எந்த விதமான விஷயங்களும் இவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண விடாம இவங்களோட எமோஷன்ஸுங்கிறது அவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக வந்து அவங்க வச்சிருக்கிறனால அந்த எமோஷன்ஸை பயங்கரமாக ப்ரிஃபர் பண்ணுறதுனால அவர்களுக்கு அதிகமான நல்ல வாழ்க்கை என்பது அமைவதற்கு நிறைய விதமான சான்சஸ் இருக்குது. நீங்கள் பாருங்கள், ஃபியூச்சர்லாம் பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப குறைஞ்சிது. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் தானே. ஒரு லீகலாக உள்ளே போய் மாட்டிக்கிட்டு அப்புறம் டிவோர்ஸுங்கிறதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ், கூலிங் பீரியட், அது இது லொட்டு லொசுக்குன்னு அவ்வளவு பெரிய ஸ்ட்ரெஸ்ல போய் அதையே ஒரு ட்ராமாவை நான் அனுபவிச்சு அதுல இருந்து நான் வெளில வந்து எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இதெல்லாம் தேவையில்லை. நான் உனக்கு கிராஜுவலா டைம் கொடுக்குறேன், ஜஸ்ட் ப்ரூவ் யுவர் செல்ஃப். நான் உன்னை கையெழுத்துக்க சொல்லலை, நான் வந்து எப்போ பார்த்தாலும் நீ என் பின்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கலாம் நான் சொல்லலை. உன் வேலையை நீ பாரு, உன் வேலையை நீ பாரு. அதோட சேர்த்து இந்த ஒரு விஷயங்கள்ல வந்தா உனக்கும் உண்மையிலே கனெக்ட் ஆகுதாங்கிறத நீயும் பாரு. ஐ எம் ரெஸ்பெக்டிங் யூ. நான் வந்து இந்த மாதிரி உனக்கு ப்ரப்போஸ் பண்ணுறேன்னா உனக்கு பிடிக்கலன்னா சொல்லிவிடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை நான் ஒன்றும் இது பண்ண மாட்டேன், நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். அதுக்காக வந்து பிடிக்கலன்னா நம்ம வந்து கடைசி வரைக்கும் நண்பராக இருப்போம்னு சொல்லிட்டு அப்புறம் திருப்பி இது பண்ணி இந்த மாதிரியான கதையெல்லாம் இல்லை. என்ன இது ஒத்து வரல. அதே மாதிரி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எனக்கு ஒத்து வரல, அதுக்கப்புறம் போக எனக்கு ஒத்து வருதுன்னா பரவாயில்ல. அப்போ அதுக்கு அந்த எமோஷன்ஸுக்கும் நான் வந்து வேல்யூ கொடுக்குற மாதிரி அப்போ நான் அதை வந்து ஒரு ஸ்டெப் எடுக்கிறேன். அது வேற கதை. ஒட்டு மொத்தத்தில் இதுக்கு ஒரு கிராஜுவல் டைம், கொஞ்சம் கொஞ்சமாக என்ன இது வந்து அந்த 3 மணி நேரத்துக்குள்ள ஹீரோ வில்லனை வந்து சாவடிச்சாகணும், ஹீரோயினை பிடிச்சாகணுங்கிற அந்த கம்பல்ஷனை போடல. இது அழகான ஒரு வெப் சீரிஸ் மாதிரி போய்கிட்டே இருக்கணும். ஒருவேளை அந்த ஃபர்ஸ்ட் சீசனில் வந்து இது பண்ணலையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த சீசனுக்கு வருவோம் பாரு, அவ்வளோதான். ஸோ எவ்வளோ இதில் வந்து ஒரு ஸ்பான்டேனியஸாக அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு லைஃப் லெசன் நம்ம கற்றுக்க வேண்டியது. ஆமாவா? அடுத்த விஷயத்தில் பாருங்களேன், ஹேண்டிலிங் த ஃபெயிலியர். இந்த ஜென்சியெல்லாம் வந்து இல்லையா, அந்த பலவிதமான ரீல்ஸ் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்தோம்னா மேனேஜர் வந்து ஒன்று சொல்லிடக்கூடாது, நீ இப்படி பண்ணது தப்பு இல்லையா அப்படின்னு சொன்னால் உடனே வந்து அவங்க வந்து ஐடி கார்டை கழட்டி வச்சுட்டு போகிற மாதிரிலாம் வந்து காட்டுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக இதில் என்ன விஷயம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க உண்மையிலேயே இந்த எமோஷன்ஸ் ஓரியன்டாக போகிறதுனால நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, நிறைய விதமான ஃபெயிலியருங்கிறது அவங்களுக்கு ஆகுது. ஆமாவா? அவங்க ஒன்று விட்டுட்டு போயிட்டாங்க, விட்டுட்டு போனவொடனே என்ன ஆகிடும், ஒரு கம்பெனி விட்டுட்டு போகிறாங்க, அடுத்த ஒரு ப்ராசஸுக்கு போகிறதுங்கிறது டிஃபிகல்ட் தான். திருப்பி அவங்க வந்து அவங்கள ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், திருப்பி அந்த ஒரு விஷயங்களுக்கு போகணும், திருப்பி அங்கே வந்து போய் எல்லாம் செட்டில் ஆகி இருக்கும்போது ஒரு மாசத்துல சம்மந்தமே இல்லாமல் மேனேஜர் மாறுவார். மேனேஜர் வந்து பயங்கர டாக்ஸிக்காக இருப்பார், டாமினேட்டடாக இருப்பார். அவங்கள தூக்கி போட்டுட்டு இவங்க வெளில வர்றாங்க. நான் ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. சாட்டர்டே சண்டேஸில் நான் ஒர்க் பண்ண மாட்டேன். அது ஒன்றும் அப்படியே ஒரு பெரிய கடமையெல்லாம் நான் பார்க்கல. ஏன்னா இந்த கதையெல்லாம் வேண்டாம். உன்னோட பிஸ்னஸ், உன்னோட ப்ராஃபிட்டு, என்னோட விஷயங்கள்லேருந்து எடுத்து உனக்கு வந்து நான் வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ண ரெடி, ஆனால் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு நான் ரெடி இல்லை. ரைட்? சாக்ரிஃபைஸ் பண்ணுங்கிற இடத்துல நான் வரமாட்டேன். கான்ட்ரிபியூஷன் கேட்குறியா கொடு, என்ன விதமான விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோமோ அந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நான் போகிறேன். அவ்வளோ. ஒரு வேலை இல்லை, நான் உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன், நீ என்ன வேலையை விட்டு தூக்குறது, நான் போகிறேன், அவ்வளோதான், சிம்பிள். அப்போ இதில் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஃபெயிலியர் வருது. ஆனால் இந்த ஃபெயிலியர் மூலமாக அவங்க என்ன பண்ணுறாங்க, பலவிதமான எக்ஸ்போஷருக்கு தன்னை ட்ரெயின் பண்ணிக்கிறாங்க, தன்னை பலவிதமான விஷயங்களில் வந்து தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறாங்க. அதை they have a plenty of time. அவங்களுக்கும் பொறுப்புகள் இருக்கு, ஆனா பொறுப்புகளுக்காக என்னைக்கும் அவர்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணிப்பது கிடையாது. தட் இஸ் வாட். அப்ப இந்த ஃபெயிலியர் மூலமா கிடைக்கக்கூடிய எக்ஸ்போஷர், இந்த எக்ஸ்போஷர் மூலமா கிடைக்கக்கூடிய நாலேஜ், இது சம்பந்தப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ், இதை வச்சு ஒரு கட்டத்துக்கு மேல அந்த எமோஷனல் மெச்சூரிட்டி அப்படிங்கிறது வந்துருது. அப்பையும் கரெக்டா தான் வந்து நிறைய தன்னை ரிசோர்ஸ்ஃபுல்லா மாத்திக்கிட்டு நான் வந்து எந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக நான் வந்து அடுத்த கடத்துக்கு போடணும்னு நினைக்கிறாங்களே தவிர அப்போ இந்த சாக்ரிஃபைஸுங்கிற கிரவுண்டில் அவங்க விழுகலை.
திருப்பி என்னை நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு, ஏன்னா ஓவர் டைம் நான் ஒர்க்கு பார்த்து, ஏன்னா என் லைஃப்பில் வந்து நிறைய நேரங்களை வந்து இதுக்காகவே நான் செலவழித்து, என்னுடைய டயத்தை நான் வேஸ்ட் பண்ணி, என்னுடைய ரிலேஷன்ஷிப்காக நான் செய்ய வேண்டிய விஷயங்களை, எங்கள் அம்மா அப்பாவுக்காக நான் வந்து ஒதுக்க வேண்டிய டயத்தை எல்லாத்தையும் நான் வந்து ரிஜெக்ட் பண்ணி, நான் இவங்களுக்காகவே வந்து இதை பண்ணிவிட்டு கடைசியில் பார்த்தா என்ன பண்ணுவாங்க, ஐ ஆம் வெரி சாரி, உங்களுக்கு அப்ரஸல் இந்த தடவை வரல அப்படிமா. பரவாயில்ல, நம்மளுடைய திருப்பி எனக்குள்ளே நானே எல்லா பிளேமையும் தூக்கி என் மேலேயே போட்டுக்கிட்டு, நான் வந்து என்னை பயங்கரமாக செல்ஃப் டவுட்டுக்குள்ளே கொண்டு போய், நான் இப்படிலாம் இருக்கிறனால தான் இப்படி ஆயிடுச்சோன்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி என்னையவே நான் யோசிச்சுட்டு இருக்கேனே தவிர, எனக்கு சரியான ஒரு எல்லா விதமான விஷயத்துக்கு நான் எஃபோர்ட் போட்டாலும் சரியான ஒரு விஷயத்தை கொடுக்காத அந்த மேனேஜ்மெண்ட்டை நான் கேள்வி கேட்கறதும் இல்லை, அதுக்கு நான் ரியாக்ட் பண்ணுறதும் இல்லை. இப்படி நான் திருப்பி திருப்பி என்னையவே இது பண்ணிக்கக்கூடிய இந்த ஒரு விஷயங்கள்ங்கிறது ஜென்சிக்கிட்ட கிடையாது. அது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ் சைன். இந்த 12 மணி நேரம் வேலை பாருங்க, 14 மணி நேரம் வேலை பாருங்க அப்படின்னு சொல்கிற ஆளுகளுக்கெல்லாம் அப்படியே எரியுது. ஐயோ, அந்த சிஇஓக்கெல்லாம் எரியுது. இல்லை ஏதோ ஒரு எல்என்டியா ஏதோ ஒரு சிஇஓ சொல்லியிருக்காரு, இஃப் ஐம் ரைட், ஐம் நாட் ராங் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் இல்லையா. அவெல்லாம் வந்து இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, அது பண்ணுங்க, இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பாடின உடனே பயிலுக்கு என்ன பண்ணிட்டானுங்கன்னா, அவருடைய அக்கௌண்ட்டெல்லாம் எடுத்து எல்லாத்தையும் போட ஆரம்பிச்சாங்க. விச் மீன்ஸ் அவர் இதுக்கு முன்னாடி வந்து எந்த அளவுக்கு வந்து அவருடைய ஜாப் ஓரியன்டான பர்ஃபார்மன்ஸ்லாம் இவங்க இங்கே வேல்யூ பண்ண ஆரம்பிச்சாங்க சோசியல் மீடியாவில். எத்தனை தடவை அவருக்கே அப்ரைசல் கொடுத்துருக்காரு பாருங்க, எவ்வளோ டைம்ஸ் அவருடைய சேலரி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு பாருங்க. இந்த மாதிரி வந்து எம்ப்ளாய்க்கு சேலரி இன்க்ரீஸ் பண்ணுறாரா, இன்க்ரீஸ் பண்ணியிருந்தா தான் நல்லா ஒர்க் பண்ணியிருப்பானே. அப்படிலாம் இது பண்ணாமல் வெறும் வந்து நீ சண்டேல போய் உன்னோட ஒய்ஃபோட முகத்தை பார்த்து நீ என்ன பண்ண போகிற இல்லையா, அந்த மாதிரி எனக்கு கம்ப்ளைண்ட்லாம் வந்தது இல்லை. ஸோ அதுக்கு உங்களோட ரியாக்ஷன்ங்கிறது இப்படிப்பட்டதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு டாக்ஸிக் மேனேஜ்மெண்ட் கிட்ட போய் அவர்கள் மாட்டிக்கொள்வதை அவங்க விரும்பலை. ஃபெயிலியர் ஓரியன்டாக நிறைய விதமான எக்ஸ்போஷர் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்குது. ரைட், நல்லா யோசிச்சு பாருங்க, இதில் செல்ஃப் சாக்ரிஃபைஸுங்கிற ஒரு விஷயம் வரல பாருங்க இல்லையா. தென் வாட், சீக்கிங் ஜஸ்டிஸ். ஜென்சி நடத்துகிற மிகப்பெரிய ஒரு போராட்டம் அப்படிங்கிறது இப்போ நடந்தது, நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்தியாவில் இல்லையா. பயங்கரமான ஒரு போராட்டம் டெல்லியில் ஜந்தர் மந்தரில் நடந்து கடைசியாக வந்து அவர்கள் எதுக்காக அந்த போராட்டத்தை தொடங்கினாங்களோ அந்த போராட்டத்தை முடிக்காமல், அதுக்காக அந்த ஒரு விஷயத்துக்காக அதை முடிக்காமல், அந்த ஒரு நோக்கத்தை வந்து நிறைவேற்றாமல் அவங்க இறங்கவே இல்லை. போராட்டம் நெக்ஸ்ட் லெவலில் அடுத்தடுத்து போயிட்டே இருந்தது. கடைசியில் ஆளை ஒடுங்கினான்னு சொல்லிட்டு கல்வித்துறை அமைச்சர் வந்து இல்லையா, எஜுகேஷன் மினிஸ்டர் என்ன பண்ணிட்டாரு, ரிசைன் பண்ணிட்டாரு சென்ட்ரலில், யூனியன் கவர்மெண்ட்டில் இல்லையா. காரணம் என்ன, இந்த மாதிரியான சோசியல் ஜஸ்டிஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும், இந்த சமூக நீதி சம்மந்தப்பட்ட விஷயங்களை இவங்க எப்படி அதை கையாளுறாங்க ரொம்ப முக்கியம். இவங்க கையாளுற விஷயங்களை பார்த்து இது வரைக்கும் இந்த மாதிரி டாமினேட் பண்ணிக்கிட்டுலாம் இருந்தாங்க பாருங்க, நம்மளை பயங்கரமாக மேனிப்புலேட் பண்ணிட்டு அக்ரெசிவாக நம்மளை டாமினேட் பண்ணிட்டு நம்மளை டைவெர்ட் பண்ணி விட்டுட்டு நம்மளை இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க பாருங்க, நம்மளை விக்டிமாவே இருந்துகிட்டு இருந்தா பாருங்க. இப்போ அவங்களால என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியல, அவங்க க்ளூலெஸ்ஸாக மாறிட்டாங்க இல்லையா. அந்த டியூடு படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சாதி வெறிக்கு வந்து ஒரு பெரிய இது பண்ணியிருப்பாங்க என்ன, அது வந்து அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா. நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டா எல்லாமே முடிஞ்சு போயிரு நீ நினைக்கிறியா, இல்லை முடியாது, நாங்கள் வந்து கல்யாணத்திலேயே ஒரு ப்ளே பண்ணுவோம் நாங்கள். எண்ட் ஆஃப் த டே யாருக்கும் ஹர்ட் ஆகாமல், ஏன்னா உண்மையிலேயே உன்னோட எமோஷன் படி நீ வாழ, என்னோட எமோஷன் படி நான் வாழ்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்து நிற்கிறது இருக்கு பாருங்க. தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் கேஸ்டிசம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும், ரிலீஜியஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும், மற்ற விஷயங்கள்லையும், எல்லா விதமான விஷயங்கள்லையும் இவங்களுக்கான ஒரு உரிமைகளை டைரெக்டாக நேரடியாக கேட்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அதில் ஒரு வேளை வந்து ஏன்னா ஆப்போசிட்டில் அவங்க தப்பு பண்ணுறாங்க, ப்ளேம் பண்ணுறாங்கன்னா தன்னையே ப்ளேம் பண்ணிக்கிட்டல, இவங்க அவர்களை எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. இப்படி தான் நெகட்டிவ் பீப்புளை வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. டேரெக்டாக அவங்ககிட்ட சொல்லிடுறாங்க, ப்ளஸ் அவங்கள வந்து மற்ற இடங்கள்லாம் அவங்க எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. எக்ஸ்போஸ் பண்ணோடனே நெகட்டிவ் பீப்புளால் ஒன்றும் பண்ண முடியல, ஐயோ அப்படிங்கிற அளவுக்கு அவர்களையே க்ளூலெஸ்ஸாக மாற்றுற அளவுக்கான ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது அந்த ஸ்பான்டேனியஸாக இருக்கிற ஒரு விஷயங்கிறது இருக்குது இல்லையா. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயங்கிறது ஓனிங் தெம்செல்வ்ஸ். அவங்களை எப்படி கேரி பண்ணிக்கிறாங்கங்கிறது திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா. அவங்கள எப்படி வந்து சொந்தமாக்கிக்கிறாங்க. நாம் நம்மளை சொந்தமாக்கிறதே இல்லை, பல இடங்களில் நாம் நம்மளையே வித்துடுறோம். அதான் உண்மை, நம்மளுடைய செல்ஃபை வித்துடுறோம், நம்மளுடைய செல்ஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணிடுறோம். நம்ம செல்ஃப் அதுக்காகவே டெடிக்கேஷனுங்கிற பேரில், ஏன்னா அதுக்காகவே அப்படியே நம்ம கொடுத்துட்றோம் ஒட்டு மொத்தமாக. கிட்டத்தட்ட ஒரு ஸ்லேவரி மாதிரி நம்ம ஆகிடும். மாடர்ன் ஸ்லேவரின்னு வேணால் சொல்லாமே தவிர அதில் வேற ஒன்றும் இல்லை. அதில் எண்ட் ஆஃப் த டே எல்லாத்தையும் சம்பாரிச்சு முடிச்சுட்டு இங்கே நான் எங்கேன்னு வந்து பார்க்கும்போது நான் இல்லவே இல்லை. ஆனால் இவங்க அந்த ஒரு இடத்துக்கு வரவே மாட்டாங்க, இவங்க தன்னை விட்டு கொடுக்கறது தயாராக இல்லை. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்களோட எமோஷன்ஸ்க்கு எந்த அளவுக்கு அவங்க ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க, அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்க்கு எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. அதனால தான் தன்னோட பெர்ஸ்பெக்டிவ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்காத இடத்துல அவங்க இருக்கிறது இல்லை.
அவங்க எந்த அளவுக்கு அதே நேரத்தில் தனக்கு தேவையான விஷயங்களை எந்த அளவுக்கு கரெக்டாக தேவையான விஷயத்த ரொம்ப சரியாக ஃபார்மலாக அதை வந்து போராடி அவங்க வாங்கிக்கிறாங்க. இந்த மாதிரி பலவிதமான விஷயங்களை நாம் வந்து கற்றுக்க வேண்டியிருக்கு. இதை செஞ்சுக்கிட்டேன் இல்லையா? திஸ் இஸ் வாட் ரொம்ப ஒரு புது நம்பிக்கையாக வந்து இவங்களுடைய வரவு அப்படிங்கிறது இருக்கட்டும். ஓகே, இவங்களுடைய வரவுகளை சிதைக்கிற மாதிரி நம்ம நேரடியாகவோ மறைமுகவோ நம்ம நடந்துக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். ஸோ அவங்கள போல் நம்ம மாறதான் ட்ரை பண்ணுமே தவிர அவங்கள நம்ம இதுக்குள்ளே வந்து இழுக்கணும்னு நம்ம நினச்சோம்னா நமக்கும் அவங்களுக்கு வச்ச ஆப்பு தான் நமக்கும் பார்த்துக்கணும். என்ன ஒரு டாக்ஸிக் பீப்புளை எப்படி இவங்க ஹேண்டில் பண்ணாங்களோ அந்த மாதிரி நம்மளாம் லெஃப்ட்டில் ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ திஸ் இஸ் த திங்ஸ் சைக்கலாஜிக்கலாக பார்க்கும்போது இவ்வளோ விஷயங்கள் நம்ம வந்து இவங்கள்ட்ட நம்ம கற்றுக்க வேண்டியது இருக்குது. ரொம்ப ஹம்பிளாகவே கற்றுக்க வேண்டியது இருக்குது. த சேம் டைம் நாம் சரியாக இருக்கிறோம், சரியான நோக்கத்துக்கு போவோம்னா இவங்களுடைய சப்போர்ட் என்னைக்கு நமக்கு இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி என்ன வந்து நான் ப்ரியாரிட்டைஸ் பண்ணிக்க முடியல, என்ன வந்து ரிலேஷன்ஷிப்பில் சரியாக என்னால் வச்சுக்க முடியல, என்னுடைய ஒர்க்கை வந்து நான் சரியாக ஒரு பவுண்டரி செட் பண்ண முடியல, எனக்கான நியாயத்தை யாரும் கேட்கல, எல்லாரும் கேட்டாலும் கூட நான் கேட்கறதுக்கு ரெடியாக இல்லை, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆளாக நான் இருக்கிறேன், எனக்குள்ள பலவிதமான காம்ப்ளெக்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் யூ கேன் அட்டன் த ஆன்லைன் தெரப்பி. ஸோ நம்மளுடைய ஆன்லைன் தெரப்பி இருக்குது, தாராளமாக நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் செஷன் அப்படிங்கிறது அனலைசிங் செஷன் நான் தான் எடுப்பேன். அதுக்கப்புறம் நம்மளுடைய பெஸ்ட்டு தெரப்பிஸ்ட் இருக்காங்க. நிறைய விதமான விஷயங்களை வந்து இதில் நம்ம வந்து பேச போகிறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்மளை பற்றி நாம் நிறைய விதமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். தட்ஸ் ஒன் திங். ரெண்டாவது, குரூப் தெரப்பி ரொம்ப சீக்கிரம் ஆரம்பிக்க போகுது. ஸோ குரூப் தெரப்பியில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதே மாதிரி லைக் மைண்டட் இருக்கக்கூடிய நிறைய ஆட்கள் அங்கே வரப்போகிறாங்க ஆன்லைன் குரூப் தெரப்பியில். ஸோ இதை பற்றி நிறைய விதமான டிஸ்கஸ் பண்ணி நம்மளை எப்படி மாற்றிக்கிட்டு ஸோ தட் நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி மாற்றுறது அப்படிங்கிற விஷயத்தையும் அதில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது சம்மந்தப்பட்ட எல்லா விதமான டீட்டெயில்ஸும் நம்மளுடைய அட்மின் நம்பருங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் எப்படி தன்னை தான் ப்ரிஃபர் பண்ணிக்கிறனால எப்படி ஒரு சமுதாயம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஜென்ரேஷனுங்கிறதே முன்னேறுது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. தட் இஸ் வாட்